வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னுடைய பள்ளி பருவத்தில் எங்கள் மிஸ் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதையோட உண்மை இன்னைக்கு வேதாத்திரிய பயணத்தில் விளங்குதுங்க. 2 பசங்க, 2 டீன் பாய்ஸ், அவங்க காட்டில் நடந்து போகிறாங்க. கையில் பிஸ்கெட்டோட விளையாடுறதுக்கு போகிறாங்க காட்டுக்குள்ளே. ஒரு பையன் காட்டை பார்த்த உடனே தப தபன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். இன்னொரு பிள்ளை நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம வழி தொலைஞ்சிட்டா என்ன பண்ணுறது? ஸோ அந்த பிஸ்கெட் துண்டு துண்டாக உடச்சி காட்டுக்குள்ளே போகிறாரு. போகிற வழியெல்லாம் பிஸ்கெட் துண்டுகளை உடச்சி போட்டுக்கிட்டே உள்ளே போகிறாரு. ஒரு இடத்துல பார்த்தோம்னா 2 பேரும் போய் நிற்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஓடினார் பார்த்தீங்களா, அந்த பிள்ளைக்கு எங்கே வந்திருக்கோம் எங்கே நிற்கிறோன்னே தெரியல. ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டார். பின்னாடியே இந்த பிள்ளை பிஸ்கெட் போட்டுக்கிட்டே வராரு. இந்த பிள்ளைக்கு இருட்டாயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போகிறேன்னு தெரியல, ஒரே மிருகங்களோட சத்தமாக இருக்குது, எங்கே நான் தொலைஞ்சு போயிடுவனோ, மிருகங்கள் என்னை தின்னுடுமோ அப்படின்ற என்ன பயமாக இருக்குது அப்படின்னு இந்த பையன் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். பக்கத்தில் தெளிவாக ஒருத்தர் பிஸ்கெட் துண்டுகளை போட்டு வந்தார் இல்லைங்களா, அந்த பிள்ளை சொன்னார், பயப்படாத, நான் வரும்போதே உஷாராக இந்த பிஸ்கெட் துண்டுகளை போட்டுகிட்டே வந்தேன், அந்த பிஸ்கெட் துண்டுகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோன்னா நம்ம வந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம், நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம், இங்கேருந்து உடனே கிளம்பிடலான்னு உடனே கிளம்பிட்டாங்க. சேஃபாக துவங்கின இடத்தை நோக்கி சேர்ந்துட்டாங்க. வாழ்க வளமுடன். நம்ம வாழ்க்கையில் எங்கே போகிறோம் எப்படி போகிறோன்னு தெரியாமல் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பயணத்தில் திடீர்னு தொலைஞ்சு போயிடுறோம். அப்போது எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம், தொலைஞ்சிட்டோமே, இனிமேல் நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு நிற்கிறோம். அந்த சமயத்தில் தான் நமக்கு உறுதுணையாக இருப்பது குருவருள். நம்ம என்னைக்கு தீட்சை பெற்றோமோ அன்னிலேருந்து வாழ்க்கையை விழிப்புணர்வோடு தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த நாள் நம்ம அன்னிலேருந்து நம்ம வாழ்க்கையில் தொலைஞ்சு போகிற கூடிய நாள் வரையில் ஒவ்வொரு நாளும் தவம் இயற்றி பயிற்சிகள் செய்து விழிப்பு நிலையோட, அயரா விழிப்பு நிலையோட, விளைவறிந்து விழிப்பு நிலையோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடிகள் இட் இஸ் கவுண்டட். அப்போது ஒவ்வொரு க்ஷணமும் சாமிஜி நம்ம தற்சோதனை கொடுத்துருக்காரு பாருங்க. ரொம்ப அழகாக சாமிஜி சொல்லுவார், விழிப்பு நிலை என்னும் அருள் வெளிச்சம் கொண்டு, அந்த வெளிச்சத்தை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் நிமிடமும் நொடிகளும் கடந்து கொண்டே வரும்போது வாழ்க்கையில் வினைப்பதிவு வேலை செய்யும் காலத்தில், வினைப்பதிவு நமக்கு துன்பம் கொடுக்கும் காலத்தில் நம்ம எங்கேயோ தொலைஞ்சிட்டோம், நம்மளை எல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை சுற்றி மிருகங்களுடைய கூக்குரல் கேட்கிறது, அது என்னை தாக்குவதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நம்ம சிக்கிக்கும் போது அந்த க்ஷணத்தில், அந்த நொடியில் நமக்கு உறுதுணையாக இருப்பது அந்த விழிப்பு நிலை என்னும் அருள் வெளிச்சங்க. அந்த விழிப்பு நிலையானது அந்த க்ஷணத்தில் நம்ம எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம், எவ்வாறு வந்தோம், யாரை பற்றி கொண்டு வந்தோம் என்ற உண்மையை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுதுங்க. அப்போது நம்ம வந்த பாதை கரெக்டான பாதை தான். நம்ம குரு கையை பிடிச்சிக்கிட்டு தான் வந்திருக்கோம். குரு சொல் வழியே தான் நம்மளுடைய பாதை அமைத்து கொண்டுள்ளோம். அதனால் நம்ம காணும் இந்த சூழ்நிலை நம்மை பயமுறுத்தாது, அச்சுறுத்தாது, விலங்குகளின் தாக்கம் நம்மை சீண்டாது என்ற உண்மை நமக்கு ஆழமாக புரிய ஆரம்பிச்சிடுதுங்க. அப்போ என்ன பண்ணுறோங்க, பயப்படாமல் நம்ம பயணத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறோம்.
சாமிஜி ரொம்ப அழகாக சொல்லுவார், அச்சமில்லை அச்சமில்லை அருஞ்சுடர் நாம். அப்போது நம்ம யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா வந்த பாதை, பற்றி கொண்ட பாதை, பின்பற்றும் பாதை, தெளிந்த பாதை நம் அறிவுக்கு பரிபூர்ணமாக தெரியும். அப்போது யாருக்காக பயப்படுவது, எதற்காக பயப்படுவது? பின்னோக்கி பார்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. பின்னோக்கி பார்த்து வாழ்க்கை கரெக்டாக தான் வந்திருக்கு, அந்த உண்மையை மனதில் பற்றி கொண்டு கண்முன்னே இருக்கும் வாழ்க்கை எத்தகைய பலகீனமான வாழ்க்கையாக இருந்தாலும், எத்தனை கஷ்டங்களோடு கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும், நம் வந்த பாதையை பற்றி கொண்டு, குருவை பற்றி கொண்டு, குருவின் சத்தியங்களை பற்றி கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இருப்போமே ஆனால் வெற்றி நிச்சயம். வென்றே தீருவோங்க. அச்சமில்லை அச்சமில்லை அருஞ்சுடர் நாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த சூழ்நிலைகள் நம்ம அச்சுறுத்தியதோ அந்த சூழ்நிலைகளை பிரம்மாண்டமாக, ஆனந்தமாக விஸ்வரூபம் எடுத்து, அகத்தில் விஸ்வரூபம் எடுத்து வென்றே தீர்வோங்க. நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.